நம்ம இலக்கியா இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்துட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா, ஏற்கனவே எல்லை மீறி இந்த அஞ்சலி போய்க்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நிலைமை கைமீறி போய்க்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்ற மாரி தெரியாம இருந்துட்டு இருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல தான் இப்போ நம்ம அ இவர் இருக்கார் இல்லையா? மாசிலாமணி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எவிடன்ஸோட இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறாரு. அதாவது இங்க நகைய திருடிட்டாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவும் தம்பியும் இருந்துட்டு பணத்த திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பட்டத்த கட்டுனாங்க இல்லையா? அது எல்லாமே பொய் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாரம். அதாவது சிந்தாமணியும், இந்த அஞ்சலியும் ஃபோன்ல பேசிட்டு இருக்கும்போது, அது எல்லாத்தையுமே கேட்டு சிந்தாமணி பேசிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு வந்துட்டாரு. இங்க வந்து நம்ம இலக்கியா கிட்ட குடுத்து, "இங்க உங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீ தப்பு பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவ காட்டுமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்திக்கிட்டயும் அந்த வீடியோவ குடுத்து காட்டி, "இத தான் நடந்துச்சு கார்த்திக். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நகைய திருடணும்னு நெனைக்கல, பணத்த திருடணும்னு நெனைக்கல. ஆனா, உன் அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி எங்கள சிக்க வச்சிருக்கா. இது எல்லாமே எதார்ச்சியா நடந்தது. ஆனா, என் அம்மாவும், தம்பியும் பணத்த திருடவே இல்ல. இது எல்லாத்தையுமே காரணம் இவ தான். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கா." அப்படின்ற மாரி சொன்ன உடனே, கார்த்திக்கு பயங்கரமான கோவம். இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா